வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த காணொலியில் 2024க்கான ஆண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. அனைவருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2023 உங்களுக்கு ரொம்ப போன வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் தடங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள். மெயினாக பார்த்துட்டிங்கன்னா சொந்த பந்தம்னா என்ன, உறவினர்கள்னால் என்ன, நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலையில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் 2023 நிறைய பேர் என்கிட்ட வந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அதிகமாக தனுசு ராசி தாங்க. சார், எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுமே எங்களுக்கு கஷ்டங்கள் தான் வந்துட்டுருக்குங்க. ஒரு மாதம் ஒரு 10 நாள் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு ரொம்ப மறுபடியும் ப்ராப்ளம் கொடுத்துருதுங்க. ஒரு மாதம் நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு 3 மாதம் ப்ராப்ளம் வருதுங்க. இப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி உங்களோட லைஃப் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கை அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த 2024. உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். இப்போ இந்த குரு பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருக்கார். அப்போ அந்த மேச ராசியில் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சில இடத்துல தடுமாற்றங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறனால குரு பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள், குழப்பங்கள், நல்லது பண்ண போனால் நமக்கு கெட்டதாக முடிகிறது, இது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ பிற்பாதியில் ஆண்டுக்கு பிற்பாதியில் பார்த்திங்கன்னா, அதாவது மே மாதம் பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருக்கிற குரு பகவான் இப்போ ரிஷப ராசிக்கு மாறப்போகுது. அப்படி ரிஷப ராசிக்கு மாறும்போது குரு தன்னுடைய வீடை பார்க்குது. அப்படி தன்னோட வீட்டை பார்க்கும்போது என்னென்னா, ஒரு குரு பார்வைப்பட்டால் கோடி கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? குரு பார்வைப்பட்டாவே கோடி புண்ணியம், அதாவது தோஷங்களும் விலகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மகர ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா சனியோட அதிபதி. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது கும்பராசியில் சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், இப்போ கன்னி ராசியில் கேது பகவான். இது ஒரு ஆண்டு பலன்களாக நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நல்லது பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னாவே குடும்பத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். சில டயத்தில் பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம ஒருத்தர்கிட்ட நல்ல விதமாக தான் சொல்லியிருப்போங்க. ரெண்டாவது ஒருத்தருக்கு நல்லவங்க நம்பி நம்ம கடன் வாங்கி கொடுத்துருப்போம், இல்லைன்னா நம்மக்கிட்ட இருந்தது கூட எடுத்து கொடுத்துருப்போம். நீங்கள் யார் நல்லவங்க நம்பி நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களையே ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பாக உருவாகிருக்கும். அது எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நண்பர்களுடைய சேர்க்கையாக இருக்கட்டும், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மெயினாக தொழிலில் உங்களுடைய அற்புத மாற்றங்கள் இந்த 2024 இருக்க போதும். இப்போ 2023 பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் தொழிலில் திடீர்னு மாற்றங்கள். ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல பேருங்கிறது வாங்கிட்டு தான் இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம். ஆனால் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு கெட்ட பேர் எடுத்து கொடுத்து அந்த இடத்த விட்டு நீங்கள் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி உருவாகிருக்கும். இப்போ விலைக்கு போனவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. சில டைத்தில் பார்த்துட்டு நான் பண்ணது தப்பு அப்படின்னு நினச்சி உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ரெண்டாவது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள். இப்போ மேச ராசியில் இருக்கிற குரு பகவான் இப்போ ரிஷப ராசிக்கு போகும்போது திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா கல்யாண பேச்சு எடுத்தாவே தடங்கள், பிரச்சனைகள், ஒரு திருமணத்துக்கு மேலேயே ஒரு விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு. எந்த கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு நல்லது நடக்குமான்னு பார்த்தா கை கெட்டினது வாய் கெட்டாதான் வாய் கெட்டலைங்க. வாசல் வரைக்கும் வந்த யோகம் வீட்டுக்குள்ளே வரல.
இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நிச்சயம் பண்ணிச்சு கேன்சல் ஆயிருச்சு, பத்திரிக்கை அடிக்கிற டயத்தில் கேன்சல் ஆயிருச்சு, எல்லாமே கைக்குடி வந்து கடைசியில் வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க. அதுக்கு எல்லாமே மாறாக தான் இப்போ இந்த 2024 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக கல்வியில் மாணவர்கள் வந்து ஒரு சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களாக கண்டிப்பாக வருவாங்க. ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்களாக கண்டிப்பாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை ட்ரை பண்ணியுமே சில பேர்த்துக்கு வந்து கிடைக்காம போயிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஒரு 2 மார்க்கில் மிஸ் ஆகிருக்குங்க, ஒரு 3 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைங்கிறது இருந்தது. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியோட வீடாக இருக்கும்போது உங்களுக்கு தொழில் அமைப்பும் சரி, நீங்கள் ஒரு தொழிலுக்காக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்வியூவே நீங்கள் போகிறீங்கன்னா கூட அது கட்டாயம் கிடைக்கும். 2வது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு டைவர்ஸ் ஆகிருக்குங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகியிருக்கும். அது எல்லாமே இந்த 2024 ஒரு தீர்வாக உங்களுக்கு வரப்போகுது. அந்த தீர்வாக வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகளும் ஒரு அந்யோன்யமும் பிறக்கக்கூடிய இது ஒரு ஆண்டாக தான் இந்த 2024 உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனோமோ இல்லையோ நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கவே முடியலப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வைக்காதுங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7 சனிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது. 2வது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் கேது பகவானும் இருந்தது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தொழிலையும் ஒரு பக்கம் ஓடலை, கடன் வாங்கி தான் நம்ம குடும்பத்தையே நடக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கும். மெயினாக கடன் தொலைகள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல, எதுக்கு எடுத்தாலும் கடன் கடன் வாங்கி தான் குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஏதாவது ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் உருவாயிருக்கு. 2 ரூபா கடன் கட்டினோம்னா மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்க தான் பார்க்குதே, கட்டுறக்கவே முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சூழ்ந்திருக்கும். இப்போ அதெல்லாம் விலகி கடன் தொல்லைகள் இருக்காது, ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் பண்ணாதுங்க. 2வது மெயினாக ஒரு புது வீடு வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு, தொழில் வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போக வேண்டிய ஒரு அமைப்பு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியூர்லேருந்து எப்படா நம்ம சொந்த ஊருக்கு வருவோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் கட்டாயம் சொந்த ஊருக்கு வந்து ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கேருந்து வேலைக்கு போக வெளிநாட்டுக்காரவங்க அங்கே போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அங்கே போய் ஏதாவது சொந்த தொழில் பண்ண வேண்டிய அமைப்பு கூட எல்லாத்துக்குமே இது அமைய போகுதுங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத வருடமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நமக்கு நல்லா இருந்துட்டாவே இந்த ஆண்டு பலனும் நம்ம பார்க்கும்போதும் கம்பேர் பண்ணும்போது இதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும், நம்மளுடைய சுய ஜாதகமும் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, அதில் நமக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும், மிகப்பெரிய செல்வங்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.